ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினி நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. திகடச் சக்கர செம்முகம் மைந்துளான் சகடச் சக்கர தாமரை நாயகன் அகடச் சக்கர இன்மணியாவுரை பிகடச் சக்கரன் மெய்பதம் போற்றுவாம். அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுவோர் மேனியாக கருணைக்கோர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தில் இன்று சூரன் அமைச்சியல் படலம். இப்படலம் முருகப்பெருமான் திருச்செந்தூரில் படைகளுடன் வந்து தங்கியிருத்ததை ஒற்றர்கள் வாயிலாக சூரவன்மன் அறிதல், தலைவர்களுடனும் அமைச்சர்களுடனும் தம்பியர்களுடனும் இரகசிய ஆலோசனை செய்தல், சிங்கமுகனின் உரைகள், சூரவன்மனின் உரைகள் ஆகியவற்றை கூறுகிறது. சூரவன்மனின் கட்டளைப்படி முன்பு சென்றிருந்த ஒற்றர்கள் தொன்மையான கடலை தாண்டி திருச்செந்தூருக்கு சென்று முருகப்பெருமானின் படைகளையும் மற்றவற்றையும் ஆய்ந்து வந்து விரைவில் சூரவன்மனிடம் வணங்கி சொல்லலாயினர். தீய பூத படையினர் 2000 வெள்ளமும் படைத்தலைவர்கள் 108 பேர்களும் சிறப்பாக விளங்கும் 109 வீரர்களும் சிவபெருமானின் மைந்தராகிய முருகப்பெருமானும் இவ்வுலகத்திற்கு வந்துள்ளனர். தாரகனையும் கிரௌஞ்சமலையும் அழித்தவர் திருச்செந்தூரில் வந்து தங்கியுள்ளார். வேலை ஏந்திய முருகப்பெருமானின் தூதன் இங்கு ஒருவன் வந்து யாழிமகனையும் தன் வாளால் கொன்றான். இது உண்மை. இனி அதற்கு தகுந்த செயல்களை செய்வாயாக என்றான். உடனே சூரவன்மன் தன் தம்பியான சிங்கமுகனையும் பானுகோபன் முதலான மைந்தர்களையும் தர்மகோபன் அமைச்சன் போன்றவர்களையும் சுற்றங்களையும் படைத்தலைவர்களையும் விரைவில் முறைப்படி அழைத்து வர செய்தான். அவர்களிடம் இந்திரன் சிவபெருமானிடம் சென்று நாம் தேவர்கள் அனைவரையும் சிறையில் வைத்துள்ளதை சொல்லியுள்ளான். அதனால் சிவபெருமான் தம் பெருமை மிகுந்த அழகிய ஒரு மைந்தனை பெற்று அவனை நோக்கி, மைந்தா, நீ தேவர்களை சிறையில் நின்று விடுவிக்க செய்வாயாக என்று கூறி இடத்தில் அனுப்பியுள்ளார். நந்தி கணத்தவரும் மற்ற தேவர்களும் 6 முகம் உடைய சிவமைந்தனுடன் வந்துள்ளனர். அவன் கையில் ஒப்பற்ற வேல் உள்ளது. மாயம் செய்து கிரௌஞ்சமலையையும் தாரகனையும் அழித்து திருச்செந்தூரில் வந்து தங்கியுள்ளான். தூதன் ஒருவனை அனுப்பினான். அவன் வந்து இலங்கையையும் பல வீரர்களையும் நம் நகரத்தினையும் என்னையும் மதிக்காமல் எழுந்து சென்று அகங்காரமாய் என் இளம் மைந்தனான வஜ்ரவாகுவையும் கொண்டான். இலங்கையை தாண்டி யாழிமுகனையும் கொன்று இப்பொழுது திருச்செந்தூரில் உள்ளான். இவையெல்லாம் உண்மை. பூதப்படையினரை அழித்து வீரர்களையும் சிறுவனையும் அழித்துவிட்டு திரும்பி வர வல்லமை உடையவன் நான். ஆனாலும் சிறுவனிடம் போர் புரிவது வீரமாகாது என எண்ணி இனி செய்ய வேண்டிய செயல் யாது என்பது பற்றி உங்களிடம் ஆலோசனை கேட்க என்ன செய்யலாம் என உரைப்பீராக என்று கேட்டான் சூரவன்மன். மகிடன் என்னும் அசுரன் எழுந்து வணங்கி, சிறுவன் எளியவன் என நினையாதீர். எனினும் தாரகனையும் கிரௌஞ்சமலையையும் சிறிய கால அளவில் கொண்டவன். எரியும் தீயானது சிறியது என விட்டுவிட்டால் அது அனைத்தையும் அழித்து விடாதோ? முன்னதாகவே அச்சிறுவன் மேல் போருக்கு சென்று அழித்திருக்க வேண்டும். அழிக்காததால்தான் நாம் இத்துன்பம் அடைகிறோம். எனவே காலதாமதம் ஆக்காமல் விரைந்து போரிட்டு அழிக்க வேண்டும் என்றான். துர்குணனும் நல்ல கருத்து, உடன் போரிட போவோம் என்றான். அரசனே, நீர் செல்ல வேண்டாம், தம்பியர்களுடன் நாம் செல்வோம் என்றான். படைத்தலைவர்களாகிய நாங்கள் செல்கிறோம் என்றனர். எங்களை அனுப்புவீராக என்றனர். தர்மகோபன் எழுந்து, சிறியவனிடம் போர் செய்வது கலப்பையால் சிறு தானியங்களை போட உழுதலை போன்றது. சிவபெருமான் அல்லன் வந்திருப்பது அவன் மைந்தனே. எனவே நான் எதிர்த்து போரிடுகிறேன் என்றான். அக்னிமுகன் இரண்யனுக்கு சமமானவர்கள் இவ்வுலகில் எவரும் இல்லை. நகத்தை கொண்டு கிள்ள வேண்டியவற்றை வாள் கொண்டு வெட்டலாமோ? எனவே நாங்கள் செல்கிறோம் என்றான். இவர்களுள் ஒருவன் எங்களை அனுப்புங்கள் என்றான்.
காலசித்து என்ற அமைச்சன் சிரித்து கொண்டு எழுந்து, இதற்கெல்லாம் அமைச்சர்கள் ஆலோசனை தேவையில்லை, ஆணையிடுங்கள், நாங்கள் செல்கிறோம் என்றான். சென்று கால பாசத்தால் கயிற்றால் கட்டி முருகனையும் படை வீரர்களையும் பூத கூட்டத்தினரையும் இங்கு கொண்டு வருவேன் என்றான். சண்டன் என்பவன் எழுந்து, நான் செல்கிறேன், அவர்களை கொல்கிறேன் என்றான். அனலி என்றவன் எழுந்தான். பேசுவது அழகில்லை, நான் சென்று முடிக்கிறேன் என்றான். சிங்கன் எழுந்து, கட்டளையிடுங்கள் அரசே, நான் சென்று பகைவர்களை இல்லாதாக்கிவிட்டு வருகிறேன் என்றான். பானுகோபன் எழுந்தான். ஐயனே, அன்றே நான் சென்றிருப்பேன், அழித்திருப்பேன். வஜ்ரபாகு குழந்தை, அவனை அனுப்பினாய். நான் சென்று அவர்களை பிடித்து கயிற்றால் கட்டி உன் முன் சேர்ப்பேன். தாங்கள் போர் செய்வது முறையன்று, கண் இமைக்கும் கால அளவில் முடித்துவிட்டு வருகிறேன் என்றான். இரண்யன் மைந்தன் எழுந்து, இரகசிய ஆலோசனை தேவையில்லை, சிவபெருமான் தன் மைந்தனை அனுப்பியுள்ளார், நான் தான் தங்கள் மைந்தன், என்னை அனுப்ப ஆணையிடுவீராக என்றான். மற்றொரு மைந்தன் அக்னிமுகன் எழுந்தான். வீரகேசி உள்ளான், நான் உள்ளேன், கணக்கற்ற படைகள் உள்ளன, சிங்கமும் இந்திரஞான தேரும் உள்ளது, உடன் சென்று வீழ்த்துவிட்டு வருகிறோம் என்றான். சிங்கமுகாசுரன் எழுந்தான். எவரும் கூறாத பல அறிவுரைகள் பல சொல்ல ஆரம்பித்தான். அனைவரும் இதுவரை கூறியவை செல்வங்கள் மிகுதியாக உள்ளதால் கடுஞ்சினத்தால் அறிவை அழித்துவிட்டு கூறுகிறார்கள். ஆய்ந்து தெளிவாக அறிந்த பின்னர் செயலை செய்து முடிப்பதே வீரம், இல்லையேல் பழிவந்து சேரும். மீன் தூண்டிலில் உள்ள உணவை கவ்வினால் முள்ளில் அகப்பட்டு மீன் அழியும். துன்பம் செய்பவர்கள் அழிந்தவரே தவிர உய்வு பெறுபவர் அல்ல. தேவர்களுக்கு துன்பம் இழைத்தாய், உயிரில் விருப்பம் இல்லை உனக்கு. தேவர்களை சிறையில் அடைத்து இந்திரனின் மனைவி கொடுமைப்படுத்தியது நமக்கு இப்பொழுது துன்பம் வந்துள்ளது. இது உண்மை, நீ மனதில் உணரவில்லை. இரக்கம் இல்லாமல் இருந்ததால் 6 முகங்களை கொண்டவன் உன்னுடன் போர் செய்ய வந்துள்ளான். சிவபெருமான் பெறுவதற்கு அரிய பேறுகள் அனைத்தையும் தந்து இப்பெரும் செல்வத்தையும் நீர் 108 யுகங்கள் வாழ்வீராக என்று அருளினார். அவர் கூறிய கால அளவு எல்லையில் நெருங்குகிறது, அதனை உணரவில்லை. விதியின் வலிமையை கடந்தவர் யார்? என்னுடைய சக்தி ஒன்றே உம்மை வெல்லும் என்றார் சிவபெருமான். தாரகனின் உயிரை பறித்தார் தன் வேல் கொண்டு. குருவையும் குழந்தைகளையும் தவ முனிவர்களையும் சான்றோர்களையும் வேதங்களில் சொல்லப்படும் 6 வகை தொழில் செய்யும் அந்தணர்களையும் முதித்து தண்டித்தால் நரக உலகம் சென்று துன்பம் அடைவர். இவர்களை சிறையிலிருந்து விட்டுவிட்டால் குமரன் போரிட வரமாட்டான், நம் குற்றங்களை மனதில் கருத மாட்டான், கைலைக்கு திரும்பி செல்வான். இல்லையேல் திருப்புறத்தை அழித்த சிவனைப் போல் முருகனும் நம் குலம் அனைத்தையும் அழிப்பான், உன்னையும் அழிப்பான். இது உண்மை என்று அறிவுரை உரைத்தான் சிங்கமுகன். இதை கேட்டதும் சூரவன்மன் சினந்து, விவேகத்தை இழந்தவனே, சிவபெருமானால் பெற்ற வரங்கள் அழியாதவை, வரம் கொடுத்தவனே கொள்வான் என்பது பிழையே. தாரகன் என்னைப் போல் வரங்களை பெறவில்லை, அதனால் இறந்தான். எனக்கு சமமானவர் இங்கு எவரும் இல்லை. யார் எதிர்த்தாலும் அவர்களை நான் அழிப்பேன். எனக்கு அழிவே கிடையாது. வஜ்ர தேகத்தை பெற்றவன் அந்த சிறுவனா என்னை அழிக்க முடியும்? நீ கூறுவது வானில் உள்ள கதிரவனை பழம் என விரும்பி கண்ணில்லாதவன் காட்டிட கையில்லாதவன் சென்று பேராசையால் பிடித்தலுக்கு ஒப்பாகும் என்றான் சூரபன்மன். சிங்கமுகன், ஐந்தொழிலை புரியும் சிவபெருமானே அவன். கருணையால் உயிர்களின் ஆணவம் கர்மம் மாயை அகல வீடு பேற்றினை தந்தருள இறங்கி வந்துள்ளார். சிவபெருமானை அளவற்ற காலம் தவம் செய்தவன் நீ. உனக்கு வரங்களை தந்தவர் அவர், அதை நீ மறக்காதே. அறவழியில் நின்றால் அழியமாட்டாய், இல்லையே சிவபெருமான் அழிப்பார். நாமே நம்மை அழிப்பது முறையோ? சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர். அழகிய உடலும் வேதங்களை கடந்த மேலான ஜோதியை உலக உயிர்களிலிருந்து பிறந்தவனைப் போல் நீ நினைக்காதே. ஞான வடிவனன் என்றெல்லாம் சிவபெருமானின் பெருமைகளையும் முருகப்பெருமானின் சிறப்புகளையும் பலவாறாக எடுத்துரைத்தும் சூரபன்மன் ஏற்கவில்லை. நீ நன்றாக வாழ வேண்டும், செல்வ வளத்துடன் சுற்றம் சூழ அழிதல் இன்றி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு கூறுகின்றேன் என்றான் அறிவுடையவர்களில் மிகுதியான அறிவுடைய சிங்கமுகாசுரன். சூரபன்மன் மிகவும் சினந்து, தேவர்களை சிறையிலிருந்து விடுவிக்க மாட்டேன், அதற்காக சிவபெருமானே வந்தாலும் எதிர்த்து போர் தொடுப்பேன் என்றான்.
1000 தலைகள் 2000 தோள்கள் இருந்தும் வீரத்தை இழந்தாய். வலிமையை இழந்து பைத்தியம் போல் அறியாமையால் பிதற்றுகிறாய். இறந்தவன் போல் இருக்கின்றாய். பெண்கள் போல் நடுங்குகின்றாய். பேடி போன்றவனானாய். சிங்கம் என்பது பகைவரை அழிப்பது. நீயோ சிங்கத்தலை பெற்றிருந்தும் பயனில்லாமல் பேசுகின்றாய் என்றான். நானே போர் செய்து கொள்கிறேன். நீ ஆசுரம் நகருக்கு சென்று ஓய்வெடுப்பாயாக என்றான் சூரபன்மன். சிங்கமுகாசுரன் இனி எந்த பயனும் இல்லை என்று உணர்ந்து எந்த ஒரு நல் உபாயமும் அறிவில்லாதவர்க்கு உரைத்தால் உரைப்பவரே அவரினும் அறியாமை உடையவராவர். எட்டிப்பழம் தன் கசப்புத்தன்மையை விட்டுவிடுமோ? இனி பயனில்லை. ஊழ்வினையால் இவ்வாறு நடக்கிறது, மாற்ற முடியாது என சிந்தித்து வாழ்நாள் முடியப் போகிறது. அனைவரும் இறப்பர். சூரபன்மனும் இறப்பது உறுதி. நாமும் அதற்கு முன் இறப்போம் என முடிவு செய்து, அரசனே, என் குற்றத்தை பொறுத்தருள்வாயாக. தந்தைக்கு ஒப்பான மூத்தவனே, சினம் கொள்ளாதே. சிறியவர்களின் பிழை பொறுப்பர் பெரியவர். என் சிறுமியை பொறுத்து கொள்வீராக என்று கூறி, நான் போருக்கு சென்று பகைவரை எதிர்த்து போரிடுவேன். பகைவரை கொன்றிடுவேன். விடை தருவாயாக என பணிந்து காலில் விழுந்து வணங்கினான் சிங்கமுகன். சூரபன்மன் மகிழ்ந்து அன்பினால் வருக என்று அழைத்து மார்பில் தழுவினான். உன் மனத்துணிவு, உறுதி, ஊக்கம் எனக்கு தெரியும். தேவர் என்று வந்துவிட்டால் கொன்றபின்தான் சினம் தீரும். உன் வலிமையை அறிவேன். ஆசுரம் சென்று படைகளை திரட்டி தயாராக இரு. ஆறுமுகன் இங்கு வந்தால் உன்னை அழைப்பேன். அத்தருணம் வருக என்றான் சூரபன்மன். வீர மகேந்திரபுரத்திற்கு வந்தால் நீ போருக்கு செல்லாதே. தூதன் மூலம் எனக்கு சொல்லி அனுப்புவாயாக. விரைந்து நான் போரிட வருவேன் என்று கூறி வணங்கி விடைபெற்று ஆசுர நகரம் சென்றான் சிங்கமுகாசுரன். சூரபன்மன் இரகசிய ஆலோசனை கூட்டம் முடிந்தது. அமைச்சர்களும் மைந்தர்களும் சிங்கமுகனும் அவரவர் இடத்திற்கு திரும்பி சென்றனர். சூரபன்மனும் தன் அரண்மனைக்குள் இருந்தான் என கூறி சூரன் அமைச்சியல் படலம் நிறைவடைகிறது. அடுத்த பதிவில் ஏமகூட படலம் பற்றி பார்ப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை கூறுதை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானைத்தன் நனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க, மன்னன் கோன் முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவும் வேள்வி மல்க, மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவணபவ. முருகாச்சரணம். திருச்சிற்றம்பலம்.